கன்னியா ராசி அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். கன்னியா ராசிக்காரர்கள் எல்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு காலகட்டம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பான முறையில் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு குலதெய்வ வழிபாடு சித்திக்கும், மந்திரங்கள் சித்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஒரு 5 கிரக சேர்க்கை வேற வருது. இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தை மாதம் அப்படிங்கிற மாதிரி விஷயம், பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் எந்த மந்திரத்தை தொட்டாலும் அந்த மந்திரம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லலாம். பண மந்திரமாக இருக்கலாம், வேற எந்த மந்திரமா இருக்கலாம். நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்களுக்கு சித்தி தரும். குலதெய்வம் உங்களுக்கு சித்தி தரும். சித்தர்கள் வழிபாடு நடக்கும், கோயில்கள் வழிபாடு நடக்கும். குழந்தைகளால் அளவில்லாத அன்பு கிடைக்கும். குழந்தைகளால் அதே மாதிரி சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைகளோட எஜுகேஷன்ஸ் அற்புதமாக மாறும். பணம் அள்ளி கொட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பண ரீதியான விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கன்னியா ராசிக்காரர்கள் இந்த ஒரு டைம்ல நீங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அதே போல பார்த்தோம்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமுமே அது நல்ல விஷயத்துல போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் இது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பிணக்குகள் எல்லாம் இருந்தா அதெல்லாம் சரியாகும். லவ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒன் சைடரா ஏதாவது இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாயிட்டு அது அவங்க இருவருமே சேர்வீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். பெற்றோர்கள் இதுவரை யாரும் உங்களுக்கு சம்மதம் கொடுக்காமல் இருந்தால் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் பெற்றோர்களிடத்திலே அது சரியான விஷயமாக இருந்தால், சரியான ஒரு நட்பாகவோ சரியான ஒரு வரனாகவோ இருந்தால் கண்டிப்பான முறையில் அவர் ஒத்துக்கொள்வார். ஏன்னா அந்த ஒரு விஷயம் சொல்லணும் இல்லை, ஏன்னா பெற்றோர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம போயிட்டோம்னா அவங்களுடைய ஒரு ராசியும் பார்க்கணும், அவங்களுடைய லக்னத்தையும் பார்க்கணும், அவங்களுடைய ஒரு சார்ட்டும் எப்படி பேசுது. ஸோ கண்டிப்பான முறையிலே நல்ல விஷயம் தான் நடக்கும். அப்படியும் கூட நல்ல ஒரு வரன் அந்த மாதிரியான இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மறுத்து சொல்ல மாட்டாங்க, ஜாதிக்காகவோ வேற விஷயத்துக்கு ஸ்டேட்டஸ்க்காகவோ மறுத்து சொல்லாம ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்ல நபராக இருந்தால் மட்டும் ஒத்துக்கொள்வார்கள் அப்படின்ற மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது. பண விஷயத்துக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. யாராவது கடன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது கடன் வாங்கக்கூடாது, பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீங்க பல லட்சங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பல கோடிகள் வாங்கணும் என்று நினைக்கிறீர்கள், அது இந்த டைம்ல நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில கன்னியா ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொட்டி கொடுக்கிறதுக்கு பேங்க்ல எல்லாருமே தயாரா இருப்பாங்க. ஏதாவது பேங்க்ல ஆல்ரெடி நீங்க லோன்ஸ் வச்சிருக்கீங்க, அது ஏதாவது ரைட் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரைட் ஆஃப்ங்கிறது ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி நீங்க தீர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு செட்டில்மெண்ட்டுக்குமே இந்த டைம்ல முயற்சி செய்வது கன்னியா ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பலன்களை தரக்கூடியதா இருக்கும். பொற்காலத்தை கண்டிப்பான முறையிலே உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். நமசிவாய.